சென்னையில் காதலிப்பதாக கூறி 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக காதலன் மீது இளம்பெண் புகார் அளித்த நிலையில் வீட்டிலிருந்து பணத்தை திருடிய மகள் மற்றும் அவரது காதலன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு இளம்பெண்ணின் தந்தையும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த தம்பதி தமது 2 மகள்களுடன் சொந்த வீட்டில் வசித்து வருகின்றனர். தந்தை மளிகை கடை நடத்தி வரும் நிலையில் மகள்களை நன்றாக படிக்க வைக்க எண்ணிய அவர் கடந்த 5 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு உழைத்து 20 லட்சம் ரூபாய் வரை பணம் சேர்த்து வைத்ததாக கூறப்படுகிறது. அண்மையில் தனது இளைய மகளின் கல்லூரி கட்டணத்தை செலுத்த வீட்டின் பீரோவை திறந்தபோது அதில் வைத்திருந்த பணம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். பின் பணம் காணாமல் போனது தொடர்பாக தந்தை காவல்துறை கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு புகார் அளித்த நிலையில் அவரது மூத்த மகள் தனது காதலனுக்கு கார் வாங்க எண்ணி பணத்தை எடுத்து கொடுத்ததாக தந்தையிடம் கூறியுள்ளார். இதனால் மனவேதனை அடைந்த பெற்றோர் மகளின் செல்போனை ஆய்வு செய்தபோது தனது மகளிடம் ஆசை வார்த்தைகள் கூறி இளைஞர் பணம் பறித்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அந்த இளம்பெண் காதலிப்பதாக கூறி தனது காதலன் புருஷோத்தமன் தன்னிடம் 20 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்ததாக கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் தனது வீட்டில் இருந்த பணத்தை திருடிய மகள் மற்றும் அவரது காதலன் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை திரும்ப பெற்றுத்தரக் கோரி இளம்பெண்ணின் தந்தையும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இருவேறு புகார்கள் தொடர்பாக போலீசார் விசாரித்து வரும் நிலையில் மோசடி இளைஞரின் புகைப்படம் மற்றும் பணம் பெற்ற வீடியோக்கள் தற்போது வெளியாகியுள்ளன. காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சஷ்டி கவசம் பாடும் 5 லட்சம் முருக பக்தர்கள். மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம், புண்ணியம் பெறுவோம்.